வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்யலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கணும். தாளிப்புக்காக 2 கடுகு போட்டிருக்கிறேன். குச்சி, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி கிளறு எல்லாம் போட்டாச்சு. இந்த போறதான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடையாது. வதங்கணும். அதை நினைச்சுத்தான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. அடச்சுட சுட அந்த மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட ஊருது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஒரு ஆவியில் விட்டு எடுத்தால் போதும். அதை வந்து நம்ம சாதம் மசாலா முழுவதும் பருக்குது. உப்பு போடணும். உப்பு வந்து நான் 2 கிலோ பிரியாணிங்கிறதுனால ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். கல்லுப்பு தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நல்லா கறி வெந்துருச்சு. கறி வெந்ததுக்கு அடையாளமாக எண்ணெய் பிள்ளை எடுத்து அதுதான் கறி வெந்ததுக்கு அடையாளம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எவ்வளோ தண்ணி, ஒரு பிரியாணி 2 கிலோவுக்கு எவ்வளோ வேணும் குழம்புக்கு ஒரு தனி ருசி. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு. தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு. அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு. அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. ஓரப்புத்தான் அதை நினைச்சுத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா கிடைச்சது. தட்டை எடுத்து பார்க்கலாம். வாங்க, கரெக்டாக நல்லா வெந்து பதமாக நிற்கிது. போதும், இந்த இதில் இருந்தால் இறக்கிடலாம். இப்போ வந்து கொத்தமல்லி மேலே நல்லா தூவிட்டு வாழை இலையை போட்டு நல்லா மூடிடலாம். இது வந்து நல்லா கழுவியாச்சு. கழுவிட்டு அப்படியே இதுக்கு மேலே நான் ரெசிபிலாம் காட்டுன்றீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இலை எடுக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு காய்ஸ், வாங்க சாப்பிடலாம்.